இருந்தமிழே உன்னால் இருந்தேன், வானோ இருந்தமிழ்தம் முன்னாள் வேண்டேன். தாயே தமிழே முதல் வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அறிவு சாய் அவத்து என் அடுத்த வணக்கம், இதோ என் உரையின் துவக்கம். படிக்காத மேதை என்பார், கல்வி கண் திறந்தவர் என்பார், கர்ம வீரர் என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பங்காளர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோ, உள்ளத்தின் அன்பாயை கொஞ்சம் தமிழாழை அழைப்பர் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை, காந்தியை போல் இங்கு யாரும் பிறப்பதில்லை என்ற வார்த்தைக்கு முடிவு கட்ட பிறந்தவர்தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி. நம் கர்ம வீரர் காமராஜர், சொல்லிலடங்கா அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட எண்ணிலடங்கா சாதனைகளை செய்துவிட்டு அனைவரையும் மீண்டும் பிறந்து வா என ஏங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது பல 100 ஆண்டுகள். பொற்கால ஆட்சி என்றவுடன் கண் முன்னே வந்து நிற்பது காமராஜரின் ஆட்சிதான். ஓர் அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், காமராஜர். 1954ஆம் ஆண்டு புத்துயிருட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்தவுடன் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளின் மத்தியில் ஏழை குழந்தைகளின் இறப்பையே நிரப்ப வந்த மதிய உணவு திட்டம் ஆரவாரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் ஓர் சொத்தை கொடுத்து ஆயிரம் ஆண்டுகள் மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக கொடுத்து கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய கல்வி திட்டம் இன்று கண் முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. பள்ளி இல்லா ஊர்களில் பள்ளி பல திறந்த பகல்வனே, நீ படிக்கவில்லையே தவிர இந்த தேசத்தையே படிக்க வைத்த படிக்காத மேதை. ஏழை குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமதர் அல்லவா அவர். அவர் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையும் வளர்த்தார். சாத்தூர், கிருஷ்ணகிரி, கீழ்பவானி, மணிமுத்தாறு, வைகை என பல அணைகள் கட்டி விவசாயிகளின் துயரை துரைத்த தூய உள்ளம் படைத்த உத்தமர் அல்லவா அவர். மின்சாரம் இல்லா கிராமமே இல்லா மாநிலம் என பெயர் பெற்றது தமிழகம். எல்லாம் யாராலே? எல்லாம் இவராலே. முற்றும் துறந்த ஆதிசங்கரரும் பத்தியாத்தாரும் துறக்க விரும்பாத உறவு தாயின் உறவு. அத்தகைய தாயின் உறவை தம் பொது வாழ்வு தூய்மைக்காக தள்ளி வைத்த அதிசய தலைவர் அல்லவா அவர். இந்தியாவை ஆளும் பிரதமர் பதவி தேடி வர மக்கள் ஆசை இல்லாத பதவி ஆசை இல்லாத மக்கள் தலைவர் அதை மறுக்க, இந்த முடிவு மக்களின் உள்ளங்களில் உறுத்த, இந்த முடிவால் 2 பிரதமர்களை உருவாக்கி கிங் மேக்கர் ஆனார் நம் கருப்பு காந்தி காமராஜர். காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடிய நிறைவின் காந்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்தது. இவரை போல உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவரை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறே சந்தித்திடுமா என்பது சந்தேகமே என கூறி 75 ஆண்டுகால வரலாற்றில் யாரும் காணாத ஒரு அரசியல் துறவி வருவாரா மீண்டும் மறுபிறவி என ஏங்கும் 10 கோடி மக்களில் நானும் ஒருவர் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.